கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்று போன 7 மாதங்களையும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தின் முதலாம் நாள் காலை வேலை காண செய்திருக்கிறார். அதற்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். நாம் பிலிப்பியர் 4:13 இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. மனுஷன் நம்ம பலப்படுத்துவோம். நம்ம அந்த பலன் அடையறதுக்கு எத்தனையோ வழியில நம்ம அது பலன் அடையக்கூடிய காணப்படுறோம். ஜிம்முக்கு போவாங்க, டயட்ல இருப்பாங்க, அதுக்குண்டான ஒரு பூஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஏன்னா பலன் அடைய வேண்டும் என்பது. ஆனா இங்க சொல்றாரு பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் which who strengthen me. யார் என்னை பலப்படுத்துகிறார் என்பதுதான் அங்க முக்கியம். நம்ம போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணியோ இல்ல அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோ அதுக்கு உண்டான நல்ல உணவுகளை உண்டோ நாம் பலன் அடைந்தால் அந்த பலன் வீணான பலனாய் காணப்படும். கிறிஸ்துவின் மூலமாக நாம் பலன் அடையும் போதுதான் நாம் எல்லாவற்றையும் செய்ய நம்மளுக்கு பலன் உண்டு. ஒரு நல்ல வெயிட் லிப்டர் இருக்காருன்னா என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த வெயிட்டை மட்டும் தான் தூக்குவார், அவரால் வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. நல்ல ஒரு அத்லெட்டிக்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஓடுவாங்க, அவங்க விளையாடுவாங்க, அவங்களால அதை மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா கிறிஸ்துவை நம்பினவர்கள் எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு பலன் உண்டாம். இங்கே வேதத்திலிருந்து ஒருவரை குறித்து நாம் பார்க்கும்போது, அங்கே பவுல் அடிகளாரை குறித்து பார்க்கும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில 7-9 வாக்கியங்களை பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வாக்கியத்திலே, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம், அதாவது அவருக்கு ஆண்டவர் அருளிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு பலத்தை அவர் என்ன பண்றாரா, நான் என்னை உயர்த்தாதபடி இன்னைக்கு நம்ம நிறைய பேர் செய்யற காரியம் என்ன தெரியுமா, என்ன ஆண்டவர் இப்படி செய்ய சொல்றாரு, என்கிட்ட இது இருக்குது, என்னால இதை செய்ய முடியும், தன் சுய பலன். அங்க பவுலும் அப்படித்தான் வந்திருக்கார், தன்னுடைய சுய பலத்தினாலே செய்ய முடியும் என்று அவர் கொஞ்சம் ஒரு மேட்டிமையான ஒரு காரியமா இருந்திருக்கலாம். அதனால்தான் சொல் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்க என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த முள் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா அவங்கவுங்க யாருமே தன்னை தானே உயர்த்தாம எனக்கு இது ஆண்டவர் கொடுத்த காரியம் சொல்லிட்டு ஒரு அமைதியா, ஒரு சந்தோஷமா, ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காரியமா காணப்படும். இன்னைக்கு பெருமை பாராட்டக்கூடியவர்கள் அநேகம் பேர். என்னால இதை செய்ய முடியாங்கிட்ட இது இருக்குது அப்படின்லாம் சொல்றக்கூடியவர்கள் அதிகம். என்ன நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் காரியங்கள்லாம் நிறைய உண்டு. எனவே தன்னை பெருமை பாராட்ட கூடாது என்பதற்காக தனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதாக அங்கே பவுல் அடிகளார் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே தற்பெருமை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்குது அந்த காரியம். தற்பெருமை என்ற ஒரு காரியத்தை வச்சு நம்ம இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாளிலிருந்து அந்த தற்பெருமை என்று தான் சொல்லிக்கொள்ள அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தான், சொல்லக்கூடாது. அந்த முள் கொடுக்கப்பட்டிருந்த 8ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவர் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவர் போய் கர்த்தரிட்ட சொல்லாருங்க, என்னை தயவு செய்து அந்த முள்ளில் இருந்து அந்த தற்பெருமை நான் வெளியே காமிக்க முடியும், எனக்கு உள்ள ஒரு ஆண்டவர் கொடுத்த சக்தியை நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் 3 முறை ஜெபம் பண்ணாராம். ஆனா ஆண்டவர் அதுக்கு அதை எடுக்காம அடுத்ததா அதுக்கு சொல்றாரு, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், நீ பலவீனமாய் இருக்கும்போது என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்றார். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக பலவீனமான காரியங்கள் இருக்கும்போது அது பூரண பலன் அடையத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கான்பிடன்ஸ் இஸ் பெட்டர் than perfection, because
perfection means doing the best, but confidence means knowing how to handle the worst. எதை நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை எப்படினாலும் ஹேண்டில் பண்ற பத்தியா, அதுதான் அந்த நம்பிக்கை, கான்பிடன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மளால செய்ய முடியும். உதாரணத்துக்கா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் உயரமாவும் ஒரு கால் குட்டையாகவும் இருக்கக்கூடிய அநேகரை நாம் பார்த்திருப்போம். அவங்க ஒரு பலவீனர்கள், தாங்கி தாங்கி நடப்பாங்க. அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது மற்றவர்கள் பரிதாபப்படுவாங்க. அவங்களுடைய மனது மிகவும் கஷ்டப்படக்கூடியதாக காணப்படும். ஒரு பலவீனம். ஆனா அதை பெற்றோர்கள் கவனிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா அதற்குண்டான ஒரு செப்பல் ஒன்னு செய்வாங்க. ஒன்னு உயரமாவும் ஒன்னு குறைவாகும். எந்த கால் ஊனமா இருக்கிறதோ அந்த காலுக்கு அவங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்களா, அதை பலப்படுத்தக்கூடணும், அதை உயர்வா காமிக்கணும், அதை சரியான முறை லெவல்ல எடுத்துட்டு போனதுக்காக அதற்காக செலவு பண்ணக்கூடியதா காணப்படுவோம். நம்முடைய கண்கள் கூட அப்படித்தான். கண்கள்ல ஒரு பக்கம் கேட்ராக்ட் வந்துடுச்சுன்னா அதை உடனடியா அந்த கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கேர் பண்ணி அதை நம்ம அந்த கண்ணை சரி பண்ணக்கூடியதா காணப்படுவோம். நம்முடைய உடம்புல எந்த பலவீனங்கள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மட்டும்தான் அதை பலப்படுத்த முடியும். எனவே இந்த 8ஆம் மாதத்திலே நம்முடைய குறைகள், குற்றங்கள், நம்முடைய பலவீனங்கள் இருக்கலாம். அவை எல்லாம் பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எனவே நாம் நம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர்தான் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து, the confidence is better than perfection, because perfection means doing the best, but the confidence means knowing how to handle the worst. எப்படி அந்த பலவீனங்களை நாம் சரி பண்ண போகிறோம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்முடைய பலவீனங்களை சரி பண்ண முடியும். அதற்காக தான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு ஒருவேளை சுய பலன் இருந்தா கொஞ்சம் தான் செய்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த மாதத்திலே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலவீனம் யாவும் போக்கும் வல்லரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறேன், சரணம் 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 சரணம். யேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சீத்தம் செய்யாரல் தாருமே, எந்தன் சீத்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் 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 சரணம். மீண்டுமாக நாளைய தினத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.